இன்னைக்கு தென் மாவட்டத்துல அப்பா பேரு தெரியாத ஆளும் இருக்க மாட்டாங்க. சமுதாயத்துல வந்து அப்பா வந்து ஒரு பெரிய பொக்கிஷம். இனிமேல் அந்த பொக்கிஷம் அத மாதிரி ஒருத்தவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி. இன்னைக்கு ஒரு சமுதாயம் எப்போ இப்படி முன்னேறும்னா, அந்த சமுதாயத்துல எஜுகேட்டட் படிப்புக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்து உழைப்பு, பொருளாதாரம், அரசியல் வந்து ரொம்ப முக்கியம். எந்த சமுதாயம்னாலும் அரசியல் வந்து உங்களுக்கு ஒரு மேண்டட்டரியானது. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துல பெரிய லெவல்ல அரசியல் அங்கீகாரம் யாருக்குமே கொடுக்கல. அது ஏனோ தலைமை ஒரு ஒற்றை தலைமை இல்லாத நிலையா என்னன்னு தெரியல. ஒரு அரசியல் அங்கீகாரம் யாருக்கும் கிடைக்கல. அது வந்து கண்டிப்பா வாங்கி சமுதாயத்துக்கு கொடுக்கணும். நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா வந்து எவ்வளவோ சொத்து இருக்கலாம், எவ்வளவோ நிறைய விஷயங்கள் இருக்கலாம், மெட்டீரியலிஸ்டிக்கா ஃபினான்ஷியலா இருக்கலாம். ஆனா வந்து அப்பா அம்மா இல்லைங்கிறது வந்து அது ரொம்ப பெரிய கஷ்டம். அந்த இழப்பு வந்து யாராலையுமே ஈடேற்ற முடியாது, காம்பன்சேட் பண்ணவே முடியாது. என்ன கொடுத்தாலும் அதை காம்பன்சேட் பண்ண முடியாது.